ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இளைப்பாறுதல் நம்முடைய பிறப்புரிமை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இது தெய்வீக ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். வீணாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் வந்தீர்களானால் அவர் இளைப்பாறுதல் அளிக்க வல்லவர். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் என் பாரத்தை எங்கே வைப்பேன் என்று கலங்கி தவிக்கிற உங்களை இயேசு இருகரம் நீட்டி அழைக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. உங்களது வாழ்வின் எல்லா சுமைகள் மத்தியிலும் உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தேவனிடமே உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு மக்களின் பயத்தை நீக்கி மன அமைதியையும் ஆறுதலையும் தருகிறார். இயேசு ஏற்கனவே உங்களுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே உங்களுடைய கவலை கஷ்டங்களையும் நன்கு அறிவார். அதை நீக்கவும் வல்லவருமாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னென்றை வாருங்கள் என்று உள்ள ஊருக அழைக்கிறார். நீங்கள் தயங்காமல் கர்த்தரிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களது மனதை அழுத்தும் எல்லா பாரங்களையும் உங்க கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்கள் பாரங்களை லகுவாக்கிடவும் வழிகளை செவ்வையாக்கிடவும் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக வனையும். ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளினால், எண்ணங்களினால், பார்வையினால், நடக்கையினால், பேச்சினால் செய்கிற அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை தேவரீர் எங்களுக்கு மன்னித்து எல்லா நிலைகளிலும் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகள் வாழ்வில் தேவன் இரக்கம் செய்து கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக ஞானம் அறிவு பெற்று கிருபையால் நிறைந்து ஆரோக்கியம் சுகபத்தோடு வாழ தேவன் அனுகிரகம் செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக இச்சைகள், தீய நண்பர்கள், தீய நடக்கைகள், தீய கன்னிகள், தீய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதவாறு சத்துருவை மேற்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் அவர்களை வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படவும் கையின் பிரயாசங்கள், விருப்பம், எதிர்பார்ப்புகளில் உங்க அனுகிரகம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பலவீனங்கள் சுகவீனங்களுக்கு விலக்கி காத்து அனுதின தேவைகளை சந்தித்து பாதுகாத்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சமூக வலைத்தள பாவங்களில், ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி மனக்லேசத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலத்தகரம் ஆட்கொண்டு பாவக்கட்டுகளிலிருந்து விடுவித்து மன்னித்து ரட்சித்து சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது, போதை, கஞ்சா, புகையிலை போன்ற தீய பழக்கங்களினால் கெட்டு சீரழிந்து படிக்க முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல், சமாதானமின்றி கடனினால் பீடிக்கப்பட்டு மனம் பேதலித்து வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவித்து ஆரோக்கியமாக சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாரம்பரிய பழக்கங்களினாலும் சடங்காச்சாரங்களினாலும் கட்டப்பட்டு பில்லி சூன்ய பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் தேசத்தில் அருவருப்பான காரியங்கள் முற்றிலும் நீங்கவும் சமாதான பிரபுவின் பலத்த கரம் கிரிய செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகவும் வருமானம் குடும்ப செலவினங்களுக்கு போதுமானதாக இருக்கவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் அகலவும் ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் பேறுகாலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் நெடுங்காலமாய் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்வோரின் சிறுமையை கர்த்தர் நீக்கி ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களின் நல்வாழ்வுக்கான திட்டங்களை செயல்படுத்தவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.